ஹலோ, வெல்கம் டு ரமேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது அவுல் உப்புமாங்க. நம்ம ப்ரௌன் அவுல் எடுத்திருக்கோம். ப்ரௌன் அவுல் உப்புமா இது எப்படி வாங்க இந்த மாதிரி எம்மியாக க்ரன்ச்சியாக செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அவுல் உப்புமா செய்கிறதுக்கு ப்ரௌன் அவுல், வெள்ளை அவுல் எது நம்மகிட்ட இருக்கோ எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம 2 கப்பு எடுத்திருக்கோம். இதில் ஒரு 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 2 கப்பு அவுல். இதை நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பும் சேர்த்து இந்த மாதிரி ஊற வச்சு இந்த மாதிரி உதிரி பருவமாக, ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, குழன்னு ஆகிடும். நம்ம ஏற்கனவே உப்புமாவுக்காக கொஞ்சம் தண்ணி விட போகிறோம். ஸோ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி உதிரி பருவமாக ஊற வச்சு தனியாக வச்சுருங்க. நம்ம அதுக்கு ப்ரிப்பரேஷன் டைமே இதுக்கு போதும். ஒரு கடாய் வச்சு சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கிறோம். லைட்டாக வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கடலை, வேர்க்கடலை, ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு க்ரன்ச்சியாக வரணுன்றதுக்காக அதை போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு வெங்காயங்க நல்லா பொடியாக நறுக்கண்டு அதை போட்டுக்கிறோம். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் இருந்தால் இஞ்சி பேஸ்ட்டு, இல்லாட்டி 2 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதுவும் பொடியாக நறுக்கண்டு. அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, இதையும் பொடியாக நறுக்கண்டு. இதெல்லாம் போட்டு நல்லா குழவைக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். ஏற்கனவே ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம அவலில் போட்டு ஊற வச்சுருக்கோம். இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, அப்புறமா ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க கலருக்காக. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம். இதுவும் போட்டு நல்லா குழவைக்கலாம். நல்லா நமக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ, நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நல்லா வெந்துடும். அப்புறமா நம்ம ஏற்கனவே அவுல் ஊற வச்சுருக்கீங்களா, அதனால் தண்ணி அதிகமாக தேவையில்லை. கொஞ்சமாக இது நல்லா வெந்ததுக்கப்புறம் அவுலை போட்டு கிண்ட போகிறோம். இது நம்ம மூடி வச்சுட்டு கொஞ்சமாக இது கொதி வரட்டுங்க. ஒரு 2 மினிட்ஸு கொதிச்சா போதுங்க. ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அவுல் ஆட் பண்ணிக்கலாம். அங்கே அவ்வளோ நல்லா ஊறி இருக்காங்க. இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த டெக்ஸ்சர் கிடச்சிரும். ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த மாதிரி வந்துடும். நல்லா சிம்மில் வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் மூடி வச்சுருங்க. இந்த ஆவியிலேயே இது நல்லா மிங்கிள் ஆகிடும். ஒரு 1 மினிட் நல்லா இதானதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு ஒரு கலர் எல்லாம் அவுல் உப்புமா ரெடி. பாருங்கள், நமக்கு அருமையாக ஒரு அவுல் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். எந்த கமெண்ட்ஸ் இருந்தாலும் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே வியூவர்ஸ், வேறு ஒரு நல்ல வீடியோவுடன் நெக்ஸ்ட் டைம் சந்திக்கலாம். அதுவரை வணக்கம்.